ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே விஜய்க்கும் மல்லிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை மற்றவங்க இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளா ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, திருப்பியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது யார் மூலியமாவும் இல்லைங்க, நம்ம ராஜேஸ்வரி மூலியமா தான். அவங்க பிரச்சனையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய் அங்கேருந்து வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட சொல்லி, அதுவும் உன் பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்டோன்னே மல்லி வெண்பா பேரில் ஆரம்பிக்காமல் என் பேரில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, விஜய் சொல்கிறாரு, வெண்பா பேரில் போதுங்கிற அளவுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், உன் பேரில் தான் நான் எதுவும் பண்ணலை, அதனால இதை ஸ்டார்ட் பண்ணதுமே எனக்கு நல்ல நேரமாக இருந்துச்சு, எனக்கு உடனே பேங்க்கில் லோனும் டக்குன்னு கிடச்சிருச்சு, உன் பேர்லேயே ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரி மேடம் சும்மா இருப்பாங்களா? இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே விஜய்க்கு கால் பண்ணி விஜயை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யார் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண போறேன்னு தெரியும், அதுக்கு மல்லின்னு பேர் வச்சிருக்கேன்னு தெரியும், அந்த ப்ராஜெக்டுக்காக இந்த சொத்துல இருந்து உனக்கு சல்லி பைசா கூட கிடைக்காது, இது சொத்து முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே விஜய்க்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்னடா இது, நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்குது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு கோபமா வர்றாங்க. வந்து ரேணுகாவை பார்த்து திட்டுறாங்க. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க, எனக்கு இந்த விஷயத்த சொன்னதே மல்லி தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயோட கோபமெல்லாம் மல்லி பக்கம் திரும்பிடுது. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.